லைஃப்ல சின்ன சின்ன டெசிஷன்ஸ் கூட நீயா எடுத்து பாரு, பெருசெல்லாம் வந்து வாழ்க்கையை டிசைட் பண்ணிக்கோ அப்படின்றது. ஏன்னா இது எவ்வளவு டீப்பா இருக்கு. ஏன்னா நம்மளே நம்ம சின்ன சின்ன முடிவுகள் எடுத்துட்டா பெரிய எதுவுமே நமக்கு தேவைப்படாதே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருந்தது. எஸ், நீங்க லைஃபோட இதை கனெக்ட் பண்ணிப்பீங்களா? ஆப்வியஸ்லி இது வந்து இப்போ என்னோட என்டையர் வாழ்க்கைக்கே கூட நான் அதை இது பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம நடிக்கணும், நல்லா நடிக்கணும், நல்லபடியாக இந்த வேலையில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், வீட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் உள்ளே வந்தோம். இந்த சில இடத்துல கேட்பாங்களே, இன்னும் 5 வருஷம் கழிச்சு நம்ம என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்றதுக்கு எனக்கு என்றைக்குமே தோன்றுறது அதுதான். இன்னைக்கு இருக்கிறத நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாலே அதுவே தானா நம்மள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படி தானே பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருக்கணும், இதுதான் எக்ஸாக்டாக வேணும்ன்றது நம்ம அப்படி பிளான் பண்ணல. ஆனால் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே சேர்த்து அலைன் ஆகி தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி இன்னைக்கு இப்போ பண்ணுற படங்களாகட்டும், இதுக்கப்புறம் பண்ண போகிற படங்களாகட்டும், ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த குட்டி குட்டி டிசிஷன்ஸ் எல்லாமே சேர்த்து தானே அந்த பெரிய டிசிஷனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வருது. ஸோ யா